ஏண்ணே நீ நில்றா பரவாயில்ல. நான் கேட்டு சொல்ல போறேன். மச்சான் ரிலீஸ் ஆயிட்டு ரொம்ப பெரிதா இருக்கலாம். சரி பாய் பாய். எனக்கு மேல காப்பாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள அடங்காம சுத்தம் தெரியுமா அவங்க எல்லாம் இந்த செல்லு. இங்க எங்க சார் பாக்கிறதுக்கு போஸ்டர் வந்து இவர் அதுங்க வந்து லவ் பண்ணுது ஜெயிலுக்குள்ள குடும்ப தாங்க முடியலடாப்பா. போ ஏதோ ஒண்ணு வச்சு வீடியோ எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போ. ஒரு டிவி தொகுப்பாளரா ஆயிட்டே போ. வாங்க. என்னன்னா இதுதான் மத்திய சிறைச்சாலை உள்ள வளாகம். இந்த வளாகத்துல வந்து இந்த ஜெயிலில் இருக்கவங்க அடங்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அங்கே தங்குவாங்க. அந்த தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெம்பர் இல்லை, 4 மெம்பர் 5 மெம்பர் தங்குவாங்க. இதோட என்ன ஒரு பெரிய முக்கியம்னா இது வந்து யாரும் வெளியில சொல்றாரு. என்ன மேட்டர்னா இந்த இடத்துல தான் அந்த சண்டை நடக்கும்போது கணக்குல வர என்ன சண்டை நடக்குது. இது வந்து ஜெயிலுக்குள்ள வெள்ளை ஒருத்தர் போட்டு தள்ளினாரு. அப்போ போடும்போது என்ன ஆச்சுன்னா இங்கதான் அந்த கணக்குல வராத பணத்தை எல்லாத்தையும் இந்த பெரிய குழி நோண்டி உள்ள புதைச்சி வச்சாங்க. ஓகேங்களா. இதுதான் சமையல் கூடம். இங்கதான் சாப்பாடு எல்லாம் செய்யற இடம். இந்த ஜெயிலுக்கு வந்து சாப்பாடு ஆக்குற இடம் இதுதான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தா ஒரு கறி குழம்பு ஒரு சட்டி கொடுப்பாங்க. 100 ரூபா. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குழம்பு வேணும்னா 50 ரூபா 100 ரூபாய் ஆகும். அது வந்து அதுக்குன்னு தனி டோக்கன் இருக்கு. அது டோக்கன் வாங்கணும். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னிற மரம். இந்த மரத்துக்கு கீழே இன்னைக்கு நோண்டினா கூட பணம் இருக்குமா. அப்பா. ஓகேங்களா. இதான் 9th பிளாக். இந்த 9th பிளாக்ல எடுத்துட்டீங்கன்னா எங்க ஏரியால 6 பேர் இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்ந்தவங்களை கூட்டு வந்து காட்டினா 6 மாசம் உள்ள இருந்தாங்க அவங்க. அது உள்ள இருக்கும் போது என்ன மேட்டர்னா இங்க ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஓடி இருக்காங்க. குடு ஓடி போயிட்டு அந்த சேவை தாண்டி வெளியில குடிச்சிருக்காங்க. வெளியில குடிச்சா போலீஸ்காரர் வெட்டியால அடியன்னு அடிச்சு தங்க வச்சாங்க. இந்த பிளாக் தான் முக்கியமான பெரிய பிளாக். இந்த பிளாக் தான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பெரிய பிளாக். என்ன விஷயம்னா பெரிய ஆளுங்க கூட்டா சேர்ந்து பேசுற பிளாக். இங்க வந்து போலீஸ்காரா அவ்வளோ கண்டுக்க மாட்டானா. அந்த பிளாக் இது 9th பிளாக். 9th பிளாக்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்களா அப்படியே ட்ரெஸ் பேண்ட் ஜட்டி கலகாணி எல்லாத்தையும் அப்படி விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குஷியா தான் இருக்கும். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்குமா. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா புழல் ஜெயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்காதான், நல்லா இருக்கான். புழல் ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த அளவுக்கு இருக்காதான், நல்லா இருக்குமா. என்ன மேட்டர்னா ஃபேனு லைட்டு டிவி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு டிவி இருக்குன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன மேட்டர்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா, இந்த 14 வருஷம் தண்டனை வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்கா இது கொடுப்பாங்க. அவங்க மனைவி மக்களோட வந்து சேர்ந்து 10 நாள் கொடுத்து திருப்பி போலாம். 1 வருஷத்துக்கு ஒருக்கா மனைவி மக்களோட 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து 10 நாள் தங்கிட்டு போலாம். இங்க உள்ளே அங்க புழல் ஜெயில் இங்க. அது ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. வாரத்துல ஒரு நாள் பாத்தீங்கன்னா கறி சோறு போடுறாங்க. கறினா சிக்கன் குழம்பு போட்டுறாங்க. அதுவும் மக்கள் கைதிங்க மத்தியில பெரிய வரவேற்பு ஏற்படல. அது நல்லா இல்லைன்னு சொல்லி கைதிங்க ஃபீல் பண்றாங்க. துணி கயிறு. ஆமாமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா சொட்டை கிட்ட கொஞ்சம் மட்டன் கறி போடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சொட்டை ஒரு நாள் உள்ள வச்சாங்களே கறி, அவரு கறி போட்டாங்களா? அவருக்கு சூப்பு தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 4 பேர் சூப்பு கொடுத்துருக்காரு. அப்படியே மேல இந்த மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் தான். பட் மேல வந்து ரொம்ப கொடூரமான இடம் தான் வந்துருக்கு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அப்படியே செல்ல ட்ரெஸ் கிசி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. அதான் ஒரு பெரிய பாயிண்ட். எல்லாருமே அப்படியே போட்டு சோப்பு ட்ரெஸ்ஸு வேட்டி சேலை சட்டை பேண்ட்டு எல்லாம் அப்படி கிடைக்கும். அவ்வளோ பெரிய இருக்குங்களா. இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவாங்க. சாமி பக்தி உள்ளவங்க சாமி கும்பிடணும். அதோட பெரிய இது உங்களுக்கு சொல்லணும்னா
என்ன இதுன்னா இந்த வாட்டர் கேனுக்கு 4 பேர் அடிச்சுப்பாங்க. இந்த ஒரு வாட்டர் கேனுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க 10 பேர் டமாட்டுக்கும் அடிச்சுப்பாங்க. இந்த வாட்டர் கேனால பிரச்சனை வருமா? ஓ பாமக இங்க வந்து கூட கட்சி பித்து போகுது. நல்ல ஒரு கைது காஞ்சி வட்டம் கைதுன்னு போட்டிருக்காங்க. சோப்பு இப்போ அப்படியே விட்டு போயிருக்காங்க. இதான் சோப்பா புரிஞ்சி சோப்பா விட்டாங்க. இது வந்து பெரியார் பிளாக். அதாவது இவ்வளவு துணி பண்ணி என்ன பிளாக்கு? பெரியார் பிளாக். பெரியார்னா ஆயில் கைதுங்களா? ஆயில் கைதுங்கல்ல, கொஞ்சம் இது பணக்காரங்க அதனால இவ்வளவு துணி பண்ணி தான் இங்க இருக்கு. அதுவும் இருக்காதுங்க. மழை வந்தா சாரல் அடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா. இவ்வளவு பக்தி நிறைய இருக்கு. சரி சரி ஓகே. இது வரைக்கும் எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இதோட இந்த 9th பிளாக்கோட இடம் முடிஞ்சு போச்சு. வாங்க.